பூவை வச்சுட்டு போனா அதோட அழகே தனி. இப்ப நம்ம சாமிக்கு அலங்காரம்னாலே முதல்ல பூ தான் வரும். பூவால அலங்காரம் தான் முதல்ல வரும். மாலை போடுறோமா இல்ல பூஜை பண்றதுக்கு பூவை மலரை தூவுறோமா, அதெல்லாமே பூ தான் அலங்காரத்துக்கு உள்ள இதுவே பொருளே. சரி, அதே மாதிரி வந்து ஃப்ரைடேஸ்ல அவங்க வந்து காசு பூஜை பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு ஏதாவது விஷயம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? லக்ஷ்மிக்கு காசால பூஜை பண்ணா செல்வம் பெருகும்னு ஒரு ஐதீகம். அதனால 108 காசு வச்சு 108 அஷ்டோத்திரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஐதீகத்துக்காக அதுல ஓகே ஃபைன். இது ஓகே. மற்ற பூஜைகள் மற்றபடி இந்த வரலட்சுமி விரதமோ இல்லை இருப்பாங்க, அதெல்லாம் இருக்குல்ல. வரலட்சுமி விரதம் இருக்கு. அப்புறம் வந்துட்டு ஃபெஸ்டிவல் டைம்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ பொங்கல்லாம் வருதுன்னு வச்சுங்களேன், நம்ம பானையெல்லாம் கொண்டு வந்து சாமி ரூமில் வச்சு வெங்கல பானையில் தான் பொங்கல் வைப்போம். வெங்கல பானையில் வந்து நாமம் போட்டு, நாங்கள் ஐயங்காரு வெங்கல பானையில் நாமம் போட்டு சைடு ஃபுல்லாக மஞ்சள் கரும்பு அதெல்லாம் கட்டி இங்கே சாமி ரூமில் வச்சு அந்த பானையை இது பண்ணிட்டு தூபம் காமிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போய் தான் கேஸில் வச்சு கொதிக்க வைப்போம் பொங்கல். ஆக்சுவலாக அந்த இடத்துல நாங்கள் பொங்கல் பண்ண மாட்டோம். எங்களோட இது இப்படி பால் பொங்கும், பால் பொங்கி வரும். அதுதான் நம்ம அதுக்கப்புறமா தான் அதில் அரிசியை போட்டு பொங்கல் வைக்கிறதுலாம். ஓகே ஓகே, அப்படிதான்ல. இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ தூபம் காட்டுறது இது பண்ணுறது இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குல்ல. அன்னைக்கு அதாவது இந்த நாள் கிழமை நவராத்திரி அப்போவோ இல்லை நம்ம வரலட்சுமி விரதம் அன்னைக்கோ இல்லைன்னா என்ன காரடையானோ என்ன எனிதிங் வாட் எவர் இட் இஸ், அன்னைக்கு எல்லாம் நம்ம தூபம் காட்டுறது இதெல்லாம் கூடுமா குறையுமா, இல்லை அன்னைக்கு ஸ்பெஷலாக பண்ணுவோம் ஸ்லோகம் இதெல்லாம் நவராத்திரி 9 நாளும் வந்து அது புரியுது, நைவேத்தியம் அதெல்லாம் புரியுது. நான் இன்னைக்கு வந்து நிறைய ஸ்லோகம் எல்லாமே ஜாஸ்தியா அகர்பத்தி பற்றி இந்த வாசனை விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அன்னைக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக இப்போ வந்து நம்ம சாதாரணமாக விளக்கேற்றுறதுக்கும் நவராத்திரியில் விளக்கேற்றுற பட்டுப்படவெல்லாம் கட்டிண்டோ இல்லைன்னா இதுவாக பண்ணிட்டு நம்ம பண்ணுவோம்ல, அதே மாதிரி இந்த அகர்பத்திலையும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? அன்னைக்கு யூஸ் பண்ணுற அகர்பத்திக்கும் நார்மல் டேஸில் யூஸ் பண்ணுற அகர்பத்திக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? இல்லை, இப்போ நான் இவங்க பண்ணும்போது நான் பண்ணி முடிச்சோன்னா பண்ணும்போது அகர்பத்திலாம் ஏற்ற மாட்டாங்க இல்லையா. இப்போ நம்ம அந்த விசேஷ காலங்களில் நவராத்திரி கார்த்திகை அந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா பூஜையோட டைம் அவங்க பண்ணுறதே ப்ரொலாங் ஆகும். ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த ஊதுபத்தி முடிஞ்சிச்சுன்னா இவங்க பூஜை முடிகிற வரைக்கும் ஊதுபத்தி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் 4 ஊதுபத்தி ஏற்றிட்டு போகிறேன்னா யூஸ் ஆகும். அப்போ 4 கொளுத்திட்டு போகிறேன்னா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட பூஜைகள்லாம் போயிட்டு இருக்குன்னா முடிய போற மாதிரி இருக்குன்னா அவங்க இன்னும் 2 எடுத்து இது பண்ணுவாங்க. அது புரியுது, நிறைய அகர்பத்தி யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுதான். அது தவிர பகல்லையும் சாம்பிராணி போடுவோம், சாயந்தரமும் சாம்பிராணி எதுக்கு போடுறோம் அதை நான் கேட்கவே மறந்துச்சு. இந்த சாம்பிராணி எதனால போடுறோம், அதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா? சாம்பிராணி போடும்போது கெட்ட துர்சக்திகள் எதுவும் உள்ள இருக்காம பாசிட்டிவிட்டி தான், எல்லாமே பாசிட்டிவிட்டிக்காக தான். ஓகே, எல்லாமே பாசிட்டிவிட்டிக்காக தான் இல்லை. ஓகே ஃபைன். சரி, இந்த அகர்பத்தி யூஸ் பண்ணுற வேற ஏதாவது பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கா? வேற ஏதாவது அகர்பத்தியால் ஸ்பெஷலாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது? அகர்பத்தியால் இப்போ சாமி எழுப்புறது தான், துயில் எழுப்புற மாதிரி தான் அந்த இது. ஓகே, ஒரு சின்ன எக்ஸசைஸ், நீங்கள் கொஞ்சம் கண்ணை மூடிக்கோங்களேன். அகர்பத்தி அப்படின்னு நான் சொல்லையில் உங்கள் கண் முன்னாடி என்னெல்லாம் வருது, என்ன மாதிரி இமேஜஸ் வருது, மனசில் என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது, என்ன மாதிரி எமோஷன்ஸ் இருக்குது, உங்களை சுற்றி என்ன இருக்குது? ஒரு வெரி குட் ஸ்மெல். ஓகே, ஃப்ராக்ரன்ஸ். ஓகே, இந்த ஸ்மெல் டிஃபைன் பண்ணுறீங்களா? கொஞ்சம் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. என்ன மாதிரி மனசுக்கு வந்து அமைதியை கொடுக்குற மாதிரியான ஃப்ராக்ரன்ஸ். சூப்பர். ஓகே, நெடிய கலப்பி தும்மல் வர வச்சு தலைவலி வர வைக்க மாதிரி இல்லாம ஸ்மூத்தா அமைதியை கொடுக்குற மாதிரி, மனசுக்கு அமைதியை கொடுக்குற மாதிரியான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ஓகே, அந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் என்ன மாதிரி ஃப்ராக்ரன்ஸ்லாம் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு அமைதியை கொடுக்கும் அப்படின்னு நான் கேட்டேன்னா என்ன மாதிரி வாசனைகள்லாம் சொல்லுவீங்க? ஒருத்தருக்கு ஒரு இது டிஃபரன்ஸ். என்னோட ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டா இருக்கணும், அதே ப்ரொலாங்டா இருக்கணும். மைல்டா எந்த வாசனை வேணும்? பூ வாசனையா, சந்தன வாசனையா, எனி ஸ்மெல். இப்போ நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா பைனாப்பிள் ஸ்மெல் வரும். எனக்கு பைனாப்பிள் பிடிக்கும், லெமனோட ஸ்மெல் பிடிக்கும். லெமனோட ஸ்மெல் மைல்டா வந்ததுன்னா அது எனக்கு பிடிக்கும். பைனாப்பிளோட ஸ்மெல் எனக்கு பிடிக்கும். வேற சாண்டல் சந்தனத்தோட ஸ்மெல்லு. இப்போ சில ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த
ரோஜா இதுன்னு சொல்லி ரோஸ் குல்கந்த் அதை சொல்லுவாங்க. அது மைல்டா இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போயிடுச்சுன்னா கொஞ்சம் கொமட்ட ஆரம்பிச்சிடும். குல்கந்தா பன்னீரா? குல்கந்த்லயும் சரி பன்னீர்லயும் ரெண்டுத்துலயுமே அதோட ஸ்மெல்லோட ஃப்ராக்ரன்ஸோட இது ஸ்ட்ராங்கா ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அது எனக்கு புரிஞ்சிருக்கு. எனக்கு வந்துட்டு உங்களுக்கு மனசுக்கு அமைதி தர ஸ்மெல்ஸ் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். எஸ்பெஷலி இந்த அகர்பத்திலன்னு கேட்டேன்னா ஃப்ரூட்ஸோட ஸ்மெல்லு, லெமனோட ஸ்மெல்லு, சாண்டலோட ஸ்மெல்லு, பன்னீரோட ஸ்மெல்லு, அப்புறம் வேற பூ ஜாஸ்மின். ஓகே. வேற வேற ஏதாவது இருக்கா? ரோஸ் ஜாஸ்மின் அந்த மாதிரி வாசம் இதுதான்ல. ஓகே. எந்த இடங்கள் ஞாபகத்துக்கு வந்தது? இப்போ நான் பூ இது அகர்பத்தி அப்படின்னு நான் சொல்ல இல்லை, உங்கள் கண்ணு மூடினீங்களே, எந்த இடங்கள்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்தது? கோவில். ஓகே. எங்க வீட்டு சாமி ரூம். ஓகே ஃபைன். அப்புறம் வேற 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 எப்படி இருந்தது? மனசு எப்படி இருந்தது? ப்ளசண்டா இருந்தது. ப்ளசண்ட் அப்படின்னா அமைதியான ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் லைஃப்ல இல்லாம ஒரு கிராமத்துலயோ இல்ல ஒரு மலை பிரதேசத்துலயோ சில்லுன்னு கோல்டான பிளேஸ்ல அமைதியா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடைச்சது. ஓகே. ஸோ ஒரு கோல்டான இடத்துல மலை பிரதேசத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடச்சிது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு நம்ம சாமி கும்பிடையில் எனக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க, அவங்க பூஜை பண்ணிகிட்டே இருந்தாலும் நடுவில் அணைஞ்சு போச்சுன்னா திருப்பி எடுத்து வைப்போம் அப்படின்ற மாதிரி. இதனால் இந்த அகர்பத்தி வைக்கணும்? சுவாமியை தான் நம்ம வரவேற்றாச்சு, அதுக்கப்புறமும் எதுக்கு இந்த அகர்பத்தி வைக்கணும்? சப்போஸ் இன்றைக்கி விளக்கு ஏற்றுறோம், அகர்பத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாங்கிட்டு வந்துட்டு தான் பூஜை ஆரம்பிப்போம். வாங்கிட்டு வந்து தான் பூஜை ஆகும். அது இல்லாமல் பண்ணால் என்ன பிரச்சனையாக இருக்கும்? இல்லைன்னா என்ன குறையும்? இல்லைன்னா என்ன கிடைக்காத மாதிரி இருக்கும்? ஓகே. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஓகே. அப்புறம் சில விஷயத்துக்கெல்லாம் ஏன் எதுக்கு என்னன்னு அந்த மூல மேட்செல்லாம் பார்க்கக்கூடாது. இதுதான் நம்ம ப்ராக்டிஸு ஃபாலோ பண்ணணும்னா அதை ஃபாலோ பண்ணணும். அது ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலுமே நமக்கு அந்த ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்காது. ஸோ அந்த கம்ப்ளீட்னஸ் கிடைக்காது, அதுதான்ல. ஓகே ஃபைன். சரி, நோ ப்ராப்ளம். இப்போ வந்துட்டு ஒரு ஃபாரினர், இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் அகர்பத்தினா என்னன்னு தெரியும். சரி, ஒரு ஃபாரினருக்கு அவருக்கு ஒன்றுமே தெரியாது, ஹி டசன்ட் நோ எனிதிங் அபவுட் அகர்பத்தி. அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஹவ் இட் லுக்ஸ், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, எதனால் பண்ணுறாங்க, எதனால் அகர்பத்தி ஏற்றுறாங்க, எப்படி பண்ணுறது, எங்கே வாங்குறது, எல்லாமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவருக்கு. ஸோ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அவருக்கு அகர்பத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு? அகர்பத்தி இஸ் a fragrance stick. ஓகே, fragrance stick. ஓகே. அப்புறம் வேற என்ன சொல்வீங்க அவர்கிட்ட? It's made out of cow dung or something. ஓகே. ஓகே. அதுக்கு மேலே fragrance டிப் பண்ணியிருப்பாங்க. If you light it, it will give you very good fragrance. ஓகே. என்ன மாதிரி fragrance? Obviously லாஸ்ட்ல ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் இருக்கு. So what is so special about this fragrance அப்படின்னு அவர் கேட்பார்ல. It will produce smoke. Okay, it will produce smoky fragrance. Okay, so smoky is important then. ஓகே, ஸ்மோக்கி ஃப்ரேக்ரன்ஸ் கிடைக்கும். என்ன மாதிரி ஒரு ஃப்ரேக்ரன்ஸு? எப்படி இது சென்ட் மாதிரி இருக்குமா, இல்லைன்னா எப்படி இருக்கும்? It comes in different flavors. Okay. Like pineapple, lemon, jasmine, gulkand, paneer. So it comes in variety of flavors. Sandal. Okay. Variety of flavors. Okay. So how it will be? Will it be strong or mild or what? How would it be? The one which I'm using is mild. See, it's you who is explaining. So நீங்க இதுவா சொல்லுங்க. See, for me it's mild. அவருக்கு அது எப்படி இருக்கும்ங்கிறது நமக்கு இல்ல, நம்மளோடது தான் நம்ம சொல்ல போறோம். It's totally the smell is very mild. Very mild, ரொம்ப மைல்டா இருக்கும். Okay. And it will long last for few hours. So how long? When you say few hours, how long it will? 2 hours maybe. Maybe 2 hours it will long last. Okay. How long it will? You said it is mild, right? If you have to just tell me in a scale of 1 to 10. Okay, where 1 is the mildest one. சரிங்களா? இப்படியே ஏறிண்டே போகும். 5 மிடல்ல இருக்கும். அதுக்கப்புறம் 3 or 4. 4. So it is around 4 la on 10 point scale. Okay, fine. அந்த மைல்ட்னஸ் அதில் இருக்கும். ஓகே. அப்புறம் வேறு என்ன சொல்லலாம்? லாங் 2 மணி நேரத்துக்கு லாங் லாஸ்ட் ஆகும். அது நான் ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு எப்படிப்பட்ட ஃபீலிங் இருக்கும், எதுக்கு அது பூஜையில் வைக்கணும் அப்படின்னு. ஓகே. என்ன பண்ணும்? வாட் இஸ் தி பெனிஃபிட்? ஐ give peace. It gives peace. Okay. அப்புறம் வேற அமைதிப்படுத்தும் மனசை. ஓகே. ஒருநிலைப்படுத்தும். மெடிடேட் பண்ற மாதிரி கான்சென்ட்ரேஷனுக்கு. ஓகே. அப்புறம் வேற என்ன பண்ணும்? வேற என்ன பெனிஃபிட் நான் இதை ஏற்றி வைக்கிறதால? ரூம் ஃப்ரெஷ்னராகவும் யூஸ் ஆகிடுமோ?
ஃப்ரெஷ்னர்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஓகே, அது சொல்ல முடியாது. அந்த காலத்துல ரூம் ஆனால் வீடே மணந்துருக்கும். வீடே வாசனையா தான் இருக்கும். ஓகே, அப்போ எப்படிப்பட்ட ஃபீல் வரும்?